SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வேந்தர் டிவி நிறுவனத்திற்கும் அதனுடைய நிர்வாக இயக்குனர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. வார வாரம் பலன்களை பார்க்கின்றோம். அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் சொல்வதன் மூலியமாக அது நிம்மதியாக இருக்கிறது என்று நிறைய தகவல்கள், நிறைய எழுத்துக்கள். நன்றி. சாதாரணமாக ஆரம்பித்த ஜோதிட நேர நிகழ்ச்சி வார வாரம் 450 வாரங்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதற்காக உங்களுக்கும் நிர்வாகத்திற்கும் அனைவருக்கும் நன்றி. ஆதரவு இல்லைன்னா எதுவும் நடக்காது. நாங்கள் என்னதான் கத்தினாலும் நீங்கள் ரசிக்கணும், நீங்கள் அதற்கு ஆதரவு கொடுக்கணும். அந்த ஆதரவுக்கு நன்றி. என் தாய்க்கு நன்றி. இந்த வாரம் 24/6/2024 முதல் 30/6/2024 ஆனி மாதம் 10 முதல் ஆனி மாதம் 16 வரை சக்தி பீடங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு பிறகு ஜோதிட நேரம், இந்த நாட்களுக்கு உண்டான ஜோதிட நேரத்தில் வார பலனையும் பார்ப்போம். சக்தி பீடத்தில் 51 சக்தி பீடம். அதில் நம்ம ஏற்கனவே 3 பார்த்துட்டோம். இது 4வது. அதாவது தமிழ்நாட்டில் நம்ம பேசிடுறதுல 4வது. யம பயம், உயிர் வாழ வேணும்னா இந்த கோயில் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஏதாவது கண்டம் இருக்குது, உடனே இந்த கோயிலில் தான் அனுப்பிடுவாங்க. எந்த கோயில் அது? திருக்கடையூர்னால் தெரியாது நிறைய பேருக்கு. அபிராமி கோயில்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய சிவன் தான், அமிர்த கடேஸ்வரர் தான் விசேஷம். கால சம்பார மூர்த்தி, காலனை வதம் செய்த இடம். கோயில் நிறைய விசேஷம். நிறைய பேர் 60வது கல்யாணம் 80வது கல்யாணம் போயிட்டு லொபுக்குன்னு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு காலில் வந்துட்டு ஓடி வந்துடுவீங்க. நிறைய பேர் கோயிலுக்குள்ளே போனது கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நான் போயிருக்கிறேனே, எங்கள் தாத்தா கல்யாணம், எங்கள் மாமா கல்யாணம், 60வது கல்யாணம் போனேன், 70வது கல்யாணம் போனேன், 80வது கல்யாணம் போனேன். பொறுமையாக போனோம். அந்த கோயில் போகிறதே விசேஷம். நான் வேந்தர் டிவி நேயர்களுக்கு, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு சொல்கிறது தான், உன் வாழ்க்கையில் எந்த கோயில் வேணுமா போவாட்டி போ. ஆனால் திருக்கடையூர் 12 வருஷத்துக்கு ஒரு முறை அது போய்டும். புத்திசாலியாக இருந்தால் வருஷம் போயிடுவான். ஏன்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதுதான் சூட்சமம். பிள்ளையார்பட்டிக்கு எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை போக சொல்கிறேனோ அது மாதிரி திருக்கடையூருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. தேக ஆரோக்கியம், ஆயுள் பலத்தை கொடுக்கறது. நீ 60 வயசு ஆகிட்டு ஆயுஷ்வாமம் பண்ணலாம் நான் சொல்ல. 59 வயசெல்லாம் நடந்துட்டாவே இந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணாவே போதும். ஆயுஷ்வாமம் வசதி இருக்கவும் பண்ணிட்டோம். நீ போய் சாமியை பார்த்தாவே போதும். ஆயுஷ்வாமம் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? தரிசனம் தானே கொடுக்குறாங்க. உனக்கு ஆயுஷ்வாமம் பண்ணுறதுக்கு வசதி இருந்து சந்தோஷமாக பண்ணணும். அதிலெல்லாம் உள்ளே வர மாட்டேன். முடியலன்னா சந்தோஷமாக தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் வந்து இருக்கக்கூடிய தானம் செய்யணும்னு கிடையாது. ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்து ஒரு 11 டோக்கன் வாங்கி கொடுத்துட்டு போய்டு. சந்தோஷமாக இருக்கும். புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் 12 வருஷம் ஒரு குரு பரியாயம் என்பது 12 வருஷம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயிலில் தரிசனம் பண்ணுவது அடுத்த 12 வருஷத்துக்கு சேஃப்டி. இப்போ கோயிலை பற்றி பேசுவோம், இல்லைன்னா இது பெருமை பற்றியே பேசிட்டு முடிச்சுடுவேன் நான். அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயில் திருக்கடையூர் காலசக்தி பீடம் நாகை மாவட்டத்தில் இருக்குது. மூலவர் அமிர்த கடேஸ்வரர், உற்சவர் தான் கால சம்மார மூர்த்தி. இந்த இடத்துல இவங்களை மட்டும் பார்க்காதீங்க. கால சம்மார மூர்த்தி அங்கே குருக்கள்கிட்ட சொல்லி மகா மிருத்யுஞ்ச யந்திரம்னு ஒரு யந்திரம் இருக்குது. அந்த யந்திரத்துக்கு ஐயா தீபம் காட்டு நான் பார்க்கணுன்னு சொல்லி அதை பாருங்கள். வாழ்க்கையே வேறு. கால சம்மார மூர்த்தி சிவனை பார்த்துட்டு உடனே அப்படி சிவனுடைய வலது கையில் இருக்கிற திசையில் கால சம்மார மூர்த்தி இருக்கும். புரியுதுங்களா? யமனை வதைத்து காப்பாற்றினது மார்கண்டேயரை.
அந்த காலசம்மார மூர்த்தி இடத்துல ஒரு யந்திரம் இருக்கும், மகா மிருத்யுஞ்சய யந்திரம். அந்த யந்திரம் பார்க்குறது தான் விசேஷம். நிறைய பேர் அது தெரியாது இன்ன வரைக்கும். நிறைய பேர் போயிருப்பீங்க, அதை போய் பாருங்கள். மேட்ரே வேறு, புரியுதுங்களா? 1000 அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு சம்பாதம் அது. போயிட்டு வாங்க. அம்மன் அபிராமி அம்மன் தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி. அப்பர், ஞானசம்பந்தர், சுந்தரர் போன்ற மகான்களால் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம். சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். அஷ்ட வீரட்ட தலங்களில் இது யமனை காலால் எட்டி உதைத்த சம்மாரம் செய்த தலம். யார? யமனை. கருவறையை உற்று பார்க்கும்போது லிங்கத்தின் பின்னால் இன்னொரு லிங்கம் பிம்பமாக தெரியுமா? எப்பேற்பட்ட விசேஷம் பாருங்கள். ஆலய விநாயகர் தான் ரொம்ப விசேஷம். கல்ல வாரண விநாயகர். இவரை கும்பிடாமல் போயிடாதீங்க இந்த கோயிலுக்கு, மேட்ரே வேலை செய்யாது. ஸோ கல்ல வாரான விநாயகரை பிடிச்சிட்டு கும்பிடுங்க. விநாயகரின் அறுபடை வீடுகளில் இது 3வது படை வீடு. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது காலசக்தி பீடம். பிரகார சந்நிதியில் பார்வதி முருகனை வலது மடியில் அமர்த்திய கோலத்தில் குகாம்பிகையாக காட்சி தருகிறார். கல்லவாரண விநாயகர் தனது துதிக்கையில் அமிர்த கலசத்தை வைத்தபடி காட்சி அளிக்கிறார். புரியுதா நான் சொல்கிறது? போயிட்டு சிவன் தான் முக்கியம், பார்வதி தான் முக்கியம் அப்படி கும்பிடாதீங்க. அமிர்த கலசம் எங்கே இருக்குது? விநாயகர்கிட்ட இருக்குது. அதை பார்க்காம மற்றதெல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம்? அதே போல் மகா மிருத்யுஞ்சய யந்திரத்தை பார்க்காம என்ன பிரயோஜனம்? பார்த்துட்டு பொறுமையாக டைம் வச்சுக்கின்னு போகாதீங்க இந்த கோயிலுக்கு, உங்கள் டைம் மாறிடும். கல்ல வாரான விநாயகர் தனது துதிக்கையில் அமிர்த கலசம் வைத்தபடி காட்சி தருகிறார். பிரம்மன், அகஸ்தியர், வாசுகி, துர்கை வழிபட்ட அற்புதமான தலம். உற்சவர் காலசம்மார மூர்த்தியை வழிபட்டால் யமபயம் நீங்கும் என்ற நம்பிக்கை. நம்பிக்கை இல்லை, நிஜம். ஞாபகத்தில் வச்சுக்குங்க. இத்தலம் எதற்கு விருத்தி? ஆயுள் விருத்தி. ஆயுள் விருத்தி தலம் இருந்தால் தானே அனுபவிக்க முடியும் ராஜா. அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சாலும் ஆயுள் விருத்தி தலம் முக்கியம் இல்லை என்ற சிறப்பு பெற்றதாகும். சஷ்டித்வ பூர்த்தி, சதாபிஷேகம், ஜென்ம நட்சத்திரம், ஆயுஷ் ஹோமம் செய்வதற்கெல்லாம் உகந்த மிகவும் புகழ்பெற்ற ஸ்தலம். ஆனால் ஃபுல்லாக அரசியல்வாதிங்க, பணக்காரர்கள், பிஸ்னஸ்மேன் போன்றவர்கள் கையில் போயிடுச்சு. அதனால தான் நான் ஏழை எளிய மக்களுக்கு சொல்கிறது, அதெல்லாம் ஆதங்கப்படாதீங்க. அங்கே போய் நான் சொன்ன மாதிரி தரிசனம் பண்ணிவிட்டு பொறுமையாக உட்காந்துட்டு ஒரு 11 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போங்க ஐயா. அவங்க பெரியவங்கெல்லாம் பண்ண அத்தனை என்னது ஆயுஷ் ஹோம பலன் உங்களுக்கு ஒரே நாளில் கிடச்சிடும். புரியுதா? மன வருத்தமே வச்சுக்கூடாது. ஜாதக ரீதியான தோஷங்களும் அதிகப்படியான பக்தர்களும் வந்து செல்லக்கூடிய இடம். ஜாதகப்படியான தோஷங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய இடம். அபிராமி இருக்கிறதுனால அவ்வளோ விசேஷம். அம்பாள் அபிராமி மிகவும் சக்தி வாய்ந்தவள். நான் சொல்ல வேணாம், நான் அபிராமி அந்தாதி தான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சுது. அபிராமி அந்தாதி படின்னு சொல்லி கொடுத்ததுலேருந்து செல்வியுடைய வாழ்க்கையும் ஆரம்பிச்சு. இவளை வழிபடுவதற்கு செல்வ செழிப்பு, கல்யாண வரம், குழந்தைகள் விஷயம், கல்வி கேள்விகள், சிறந்த ஞானம், மனதைரியம் ஆகியவற்றை தருகிறாள். அதனால தான் அபிராமி அந்தாதி புக்கை நம்மளால் படிக்க முடியலனாலும் கேசட்டாவது ஓட வைக்கணும். சரி, நமக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அதெல்லாம் வேணாம். 100 பாட்டு சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அதுக்கு பலன் தர்றதுக்கு அபிராமி பற்று ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? 100 பயன்.
ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம் பூ நிறுத்தாலே, பூவிடங்க காத்தாலே, அங்கு சம பாசம் குசும்பும் கரும்பும் அங்கே சேர்த்தாலே முக்கணிய தொழுவருக்கு ஒரு தீங்கில்லேன்றார். இதை மட்டும் நீ சொல்லு தலைவா, உனக்கு அந்த 100 பாட்டு படித்த பலன் நான் தரேன்னு சொல்லி வரம் வாங்கி கொடுத்துருக்கார். அபிராமியே காட்சி தந்த பாடல் அது. பௌர்ணமியை ஞாபகத்தில் வச்சுக்கணும், உருவாக்கிய தலம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பதிகம்தான் அபிராமி இருந்தாது. இத்தலத்தில் வழிபட்டால் உடல் பலம், நோய் நொடிக்கு பிரச்சனைகள்லாம் நீக்கும், யமபயம் அண்டாது என்ற பெரிய பரிகார தலமாக தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய ஒரு தலம்தான் திருக்கடையூர். வழிபட வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்குது, அது கேட்டுக்குங்க. இல்லைனாலும் நீங்கள் சாதாரணமாக விநாயகர் ஆரம்பித்தா போதும். திருக்கடையூர் கோயிலில் முதலில் வழிபட வேண்டிய மூர்த்திகள் அகத்தியர் வழிபட்ட பாபகரேஸ்வரர் மற்றும் புலத்தியர் வழிபட்ட புண்ணியகரேஸ்வரர். இவர்களை வணங்கிய பின்னர் மற்ற சாமிகளை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். அதாவது விநாயகர் வழிபட்டு இவ்விருவரையும் வணங்கும் போது பாவங்கள் நீங்கும், புண்ணியம் உண்டாகும் என்பது ஐதீகம். யமன் லிங்கத்தின் மீது பாசக்கயிற்றை வீசியதால் ஏற்பட்ட வடு இன்னும் சிவலிங்கத்தில் காணப்படுகிறது என்பதுதான் விசேஷம். பாசக்கயிறு புரியுதுங்களா? வீசினது லிங்கத்தில் தானே பட்டுது, அந்த வடு இன்னும் இருக்குதான். பல சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம். அதில் முக்கியமானவர் பாம்பாட்டி சித்தரை வழிபட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சித்தரில் பாம்பாட்டி சித்தர் விசேஷம். அவரே வழிபட்ட ஒரு அற்புதமான தலம். 63 நாயன்மார்களில் காரி நாயனாரும் குங்கிலிக்காய் நாயனாரும் காரிய நாயனாரும் குங்கிலிக்காய் நாயனாரும் திருத்தலத்தில் வாழ்ந்து தொண்டு செய்து முக்தி அடைந்தார்கள் என்பது சரித்திரம். இங்கேயே தங்கிட்டாங்களாம். புரியுதா உங்களுக்கு? அபிராமி அந்தாதி பாடிய அபிராமி பட்டர் அவதரித்த புண்ணிய பூமி. அபிராமி அந்தாதியுடைய சிறப்பெல்லாம் சொல்லி ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன் டிவியில். உங்கள் டிவியில் தான் பழசெல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க, எங்கேயும் போகாது, யூடியூப்பில் தானே இருக்கும். திட்டுறதுக்கு மட்டும் வச்சுருக்கீங்களா, இதுவும் இருக்கும்ல, எடுத்து பாருங்கள். வாழ்வின் ஒரு முறையாவது இத்தலம் வழிபட்டு சிவன் அம்பிகையை பூர்ண அருளை பெற்று விநாயகரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த கலசத்தை பார்த்து கும்பிட்டுட்ட பிறகு தெய்வத்தை பாருங்கள். எல்லா விதமான அஷ்டலட்சுமியும் டிப்ரெஷன் இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு வரக்கூடிய கோயில் இது. நாளைக்கு இது ஆகுமா, நாளைக்கு இது ஆகுமா, குழந்தைக்கு இது ஆகுமா, அப்பாவுக்கு இது ஆகுமா, யாருக்கு? இங்கே தான் முக்கியம். இந்த கோயில் வழிபட்டுருங்க, நிறைய விஷயம் நல்லாயிருக்கும். வருஷம்லாம் நான் வர முடியாது, நான் ரொம்ப பிஸி தான். இப்போ எல்லாமே ரொம்ப பிஸி, அது என்ன பிஸியோ தெரியாது. ஆனால் தயவுசெய்து 12 வருஷம் உங்களுக்கு ரொம்ப கேப் கொடுக்குறேன். 12 வருஷத்துக்கு ஒரு முறையாவது, 12 வயசு, 24 வயசு, 36 வயசு, 48 வயசு, 60 வயசு, இதை போல் ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்தீங்கன்னாவே அடுத்த 12 வருஷத்துக்கு நிம்மதியாக சந்தோஷமாக அஷ்டலட்சுமி கடாட்சத்துடன் அருளோட ஒரு ஸ்டெப்பாக வளர்ந்து கொண்டே போவீர்கள் என்பது ஐதீகம். திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும். வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 24/6/2024 முதல் 30/6/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். அம்பாள் வழிபாடு. பார்வதி தேவிக்கு அபிஷேகத்துக்கு பொருள் கொடுங்கள், விசேஷம். சிவனுக்கு வில்வமும் பார்வதிக்கு அபிஷேகமும் வேறு லெவலுக்கு ஆகும். ப்ரெஷர் ஏரியா பார்த்துக்கணும். மலக்குடல் விஷயத்தில் சின்ன பாதிப்பு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை நடத்தும். பயணங்கள் அனுகூலத்தை தரும். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். புது கௌரவம் கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்குன்னு நல்ல மாற்றம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம்.
புதிய விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், மற்ற ஏதாவது பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புதிய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய மேஷத்திற்கு கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். நண்பர்களுடன் பயணங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். படிப்படியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயம்லாம் நடக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். விசா போன்ற பிரச்சனைகளெல்லாம் கிளியரன்ஸ் ஆகும். பல திட்டங்களுடன் வெளிநாட்டுக்கு செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு கை கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் நல்லா இருக்குல்ல, வேறு என்ன வேணும்? தேக ஆரோக்கியத்தில் பெருசாக பயப்படாமல் நீங்கள் உணவு விஷயத்திலும் மருந்து மாத்திரைகள் விஷயத்திலும் சரியாக இருந்தால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் மட்டும் கவனம். செவ்வாய்க்கிழமை மதியம் 1:15 2 மணிக்குள்ளாக முழு உணவோ அல்லது சாம்பார் சாதமோ ஒரு எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ கொடுப்பது முக்கியம். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பதட்டம், படபடப்பு, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் கவனம். தெய்வீக வழிபாடில் ராகவேந்தர் அல்லது சாய்பாபா அல்லது ஏதாவது ஒரு மகான், உங்கள் மகானை நான் சொல்லக்கூடாது, ஸோ எந்த மகானாவது வழிபாடுங்க. ஜெயேந்திரர், சங்கராச்சாரியர், யாரையாவது சந்தோஷமாக கும்பிட்டுக்கொள்ளும். வார்த்தைகளில் மிக கவனம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிறு சிறு தடைகள் காணப்படுகிறது. அதனால் நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன்னு சொல்லாதீங்க. பொறுமையாக கையாளுங்க. படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். வக்கர காலத்தில் சனி இருப்பதனால் கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வரலாம். கூடா நட்பு கேடு விளையும் என்பதில் கவனம். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருப்பவர்கள்லாம் பெரிய சாதனை செய்வார்கள். பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை உண்டான அமைப்பே ஏற்படும். தெய்வீக மார்க்க பயணங்கள் எடுத்துக்கொள்வார்கள். நம்பிக்கை ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு அனுகூலங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும். நம்பிக்கை ஏற்படும். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த சங்கடங்கள் தீரும். பாரம்பரியாக இருக்கக்கூடிய நோய் வாய்ப்படக்கூடிய விஷயத்தில் மட்டும் அதிக கவனம். பெரியவர்கள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்திலெல்லாம் புதிய முயற்சி, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். அனுமன் வழிபாடு. நரம்பு கோளாறுகள், கண்கள் சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட, ரேடியேஷன் பெயின் சம்பந்தப்பட்ட கவனம். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம் கவனம் கவனம். உத்தியோகத்தில் பேப்பர் போடுகிறேன், அதை போடுகிறேன், இதை போடுகிறேன் என்று கோபப்படுவதோ, கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளிகளை பற்றி எங்காவது தவறாக பேசுவதோ குடும்பத்தை சிதைத்து விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழிலை சிதைத்து விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அதிகமாக அடக்கி வாசிக்கக்கூடிய ராசிக்காரர்களாக மிதுன ராசிக்காரர்கள் இருந்தால் நன்மை. பதட்டம் வேண்டாம், படபடப்பு வேண்டாம், அலர்ஜி ஒவ்வாமை போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். தனிப்பட்ட முறையில் இருந்த பதட்டங்கள் குறைய குறைய நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவு சாதனைகளும் பெரிய அளவு சந்தோஷங்களும் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்புக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அனுகூலத்தை பெறுவார்கள். சண்டை சச்சரவில் கூட விட்டு கொடுத்து போனால் மிதுனத்திற்கு ஜெயம் ஏற்படும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான சூழ்நிலைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு. எனவே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடாமல் அதை எதிர்த்து நின்று அதை முடிப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களால் முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு சிறு சிறு சிரமங்கள் காணப்பட்டாலும் இது செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று அல்வா கொடுக்காமல் இருந்தால் நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக பெரிய அளவு ஏற்றங்களும் பெரிய அளவு அனுகூலங்களும் பைரவர் வழிபாடு செய்ய செய்ய நன்மைகள் ஏற்படும். முதுகுத்தண்டுவோட கோளாறு, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, கால் சம்பந்தப்பட்ட கோளாறு விஷயத்தில் மட்டும் கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மண்ணு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றத்திற்குண்டான அற்புதங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். உடற்பயிற்சி செய்யாத கடகராசிக்காரர்கள் மன அழுத்தத்துக்கு ஆட்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும், வக்ரகதியில் சனி இருந்தாலும், கண்ட சனி அமைப்பை பெருகக்கூடிய காலகட்டம் என்பதனால் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இந்த பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி. வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய துர்கை வழிபாடு செய்ய செய்ய தைரியம் ஏற்படும். வாராகி, சூழினி, பிரித்திங்கரா என்ற தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜெயத்தை கண்கூடாக பார்க்கலாம். லாபம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். உத்தியோக பிராப்தம் கிடைக்கும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புதிய உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். கலைத்துறையினர்களுக்கு, படைப்பாளிகளுக்கெல்லாம் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். இடம் மாற்றத்திற்கு உண்டான அமைப்பு ஏற்றத்தை ஏற்படும். தேகாரோக்கியத்தில் மட்டும் சஞ்சலமில்லாமல் இருப்பது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 50 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்களுக்கு, 40 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்களுக்கு
தேக ஆரோக்கியத்தில் கவனம், அலர்ஜி, ஒவ்வாமை போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், முதுகு தண்டுவடத்திற்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட திடீர் உபத்திரம் இது புதுசாக வருவதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். பதட்டம் வேண்டாம். குலதெய்வ மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றம் ஏற்படும். கண்டிப்பாக வார்த்தைகளில் தெய்வீக சம்பந்தப்பட்ட பேச்சுகள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் பெறுவார்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அத்தனையும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரியத்தில் இந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், சளி தொந்தரவுகள், சுவாச கோளாறுகளில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கணபதி வழிபாடுடன் முருகர் வழிபாடு, சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதெல்லாம் விசேஷமான பலனையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதன் முக்கியம். புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறு சிறு தடைகள் திடீரென்று ஆரம்பிப்பது ஆச்சரியமாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் காணப்பட்டிருந்த இடைவெளிகள் குறையக்கூடிய அமைப்புகள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அரசு துறை, அரசியல்வாதிகள், படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அனுகூலம், மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்களாக காணப்படுவது. நம்பர் 1 பெரிய அனுகூலங்கள் காணப்படுவதெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அமைப்புக்கு உண்டான அமைப்பு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் வழி உறவு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவும், தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது குறை இருந்தால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மட்டும் மிக மிக முக்கியம் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாகனத்தில் வித்தைகள் கூடாது. எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வழக்கு போன்ற பிரச்சனையில் சிறிய கவனம் சிதறல் கூட செவ்வாயின் ஆதிக்கத்தால் பெரிய சிக்கலோ சட்ட சிக்கலோ ஏற்படுத்திவிடும் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதன்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிக்க இந்த வாரம் நன்மையை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளில் மதிப்பும் மரியாதையும் குறைவதற்குண்டான காரணகட்டங்கள் காணப்படுவதனால் வாக்குஸ்தானத்தில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். துணை அல்லது துணைவியார் அடிக்கடிக்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்புகள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தேகாரக்கத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடியதற்கு கண்டிப்பாக நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு வழிபாடு செய்வது விசேஷமான பலனையும், கோளர் பதிகத்தை சொல்லக்கூட ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தையும், சிவனுக்கு வில்வையில் கொடுக்க விநாயகருக்கு அருகம்புல் கொடுக்க தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேகாரக்கத்தில் கண்டிப்பாக முதுகு தண்டுவிட கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறில் சிலருக்கு தொண்டை, சளி தொந்தரவு, ஒவ்வாமை டக்கென்று வருவது கண்கூடாக பார்க்கலாம். அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக முக்கியம் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சிறு தடைகள் இருக்கும். அந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பை
பெற்றுத்தரக்கூடிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். துளாராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யோக பலங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் துளாராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தடைகள் டக்கென்று எல்லா மனிதர்களுக்கும் காணப்படும். விரைவிலே அந்த தடைகள் எல்லாம் நீங்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயிறு தான் கவனமாக பார்த்துக்கணும். செவ்வாய் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் வயிறு அசிடிட்டி, வயிற்றில் இருக்க உறுப்பு. நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு விநாயகர் அனுமன் தான். அடக்கி வாசிக்கணும். யார்கிட்ட வாக்குவாதம்லாம் போட்டிங்கன்னா சட்ட சிக்கல் வந்துடும். வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கணும். வேலையிலலாம் சொல்ல முடியாத டென்ஷன் இருக்கும். அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருவாங்க நம்மளை. உத்தியோகமாகட்டும், வேலையாகட்டும், படிப்பாகட்டும், வியாபாரமாகட்டும், வீட்டில் உட்காந்துருந்தா கூட தொந்தரவு பண்ணுவாங்க. எல்லாமே நமக்கு இதுவாக இருக்கும். குளிக்கவே தோணாது. அப்படியே கவுந்தடிச்சு படுத்துக்கினே இருக்கணும்னு தோணும். யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அங்கே போகலான்னு தோணும். என்னடா வாழ்க்கைன்னு ஆகிடும். எதுவும் பண்ண முடியாத. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அப்படியே வந்துடும். செவ்வாய்க்கிழமையிலேருந்து படிப்படியாக நம்பிக்கை வரும். இந்த சமயத்தில் சோம்பல் வச்சுக்காதீங்க. சனி வக்கரமாக இருக்குது. டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் டக்குன்னு எடுங்க. வெற்றி ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். புதிய முயற்சிகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வதற்கு நீங்கள் முயற்சித்தாலே போதும். அனுமன் சாலிசா கேட்க கேட்க விருச்சகத்துக்கு யோகம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. குடும்பத்தில் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். தெய்வ பலம்தான். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னால் குடும்பம் இன்னும் நல்லாயிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் விட்டு கொடுத்து போயிடு. லவ்வர்ஸுக்கும் இது தான். புரியுதா? அலர்ஜி, ஒவ்வாமை, இரும்பல் இது மட்டும் பார்த்துக்கு. பெருமாள் வழிபாடு சகல விதத்தில் நன்மை. விரயம் அதிகமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1:15 2 மணிக்குள்ளே யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடு. கூட ஒரு எலுமிச்சை பழம் ஊறுகாய் கொடுக்கறது தான் விசேஷம். சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க. அந்த ஊறுகாய்க்கு தான் மகிமை உண்டு. அதை புரிஞ்சுக்குங்க. அது தனிப்பட்ட முறையில் விசேஷம். சூட்சம பரிகாரம்னு பேர். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செலவு இருக்கும். நீங்கள் தான் செய்யணும். ப்ரமோஷன் தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, வேறு உத்தியோகம் மாற்றுறது, தொழில் மாற்றுறதெல்லாம் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இவ்வளோ தடை இருந்ததே, நமக்கு இதெல்லாம் நடங்க இல்லாமல் டக்கு டக்குன்னு போதேன்னு ஆச்சரியமாக இருக்கும். மாணவர்களுக்கு புது படிப்பெல்லாம் தடையாக இருந்தாலும் கிடச்சிரும். நல்லா எடுத்துக்குங்க. ஜெயம் ஏற்படக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது ஆச்சரியம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கலை தீர்த்து கொள்வது நன்மை தரும். அதாவது நீங்கள் முயற்சித்தா வெற்றி. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் காணப்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணத்திற்கெல்லாம் திட்டமிட்ட விஷயங்கள்லாம் சரியாகும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனை தீரும். நினைத்த காரியங்கள் கைகூடும்.
தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு பாரம் குறையும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதற்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க. உறவினர் மத்தியில் இருந்த பகையெல்லாம் தீர்ந்துடும். புதிய அறிமுகங்கள் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். வயிறு, முதுகுவலி, காலு, பாதம், வக்கர சனி, சோம்பல் இருக்கும். வண்டியிலெல்லாம் வித்தை காட்டினே மாட்டிப்பீங்க. மற்றபடி உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பெல்லாம் அனுகூலம். நரசிம்மரை பிடிச்சிக்குங்க. உடற்பயிற்சி முக்கியம். பிள்ளைகளுடன் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில், நட்பு விஷயத்தில், பழக்க வழக்கத்தில் மட்டும் ஆவேசம் வேண்டாம். தொழிலெலாம் எக்ஸ்ட்ராடினரியாக வளரும். ப்ரமோஷன் தடை நீங்கும். படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கு இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். முன்னேற்றத்திற்கு ஒரு குறையும் இருக்காது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியவர்களுக்கு சிறிய மன வருத்தம் இருந்தாலும் தேகாரோக்கியத்தை பத்திரமாக பார்த்துக்கொள்வது முக்கியம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் ஏதாவது பழுது இருந்து அதை செலுத்தினீர்கள் என்றால் நடு ரோடில் வண்டி வாகனம் மக்கர் செய்யும். நீங்களே தானே தெரிஞ்சுக்கினே ஓட்டுறீங்க. அப்புறம் வண்டியை எட்டி ஓதிச்சுன்னா பிறகு ரிப்பேர் கொடுத்து சரி பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடுகள், வீடு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் முனீஸ்வரர், அங்காளம்மன் இருந்தால் போய் ஒரு எலுமிச்சை பழம் கொடுப்பது விசேஷம். யோகமும் அனுகூலமும் பெறுவதற்குண்டான அமைப்பு. அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான காலகட்டம். எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பதட்டம் வேண்டாம், ஜெயம் ஏற்படும். தெய்வீக வழிபாடுகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் கவனம். அவர்களுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள், பெரிய அவமானம், சங்கடங்கள் ஏற்படும். உறவு முறையில் யாரையும் உள்ளே சேர்க்காதீர்கள். வரட்டும், சாப்பிட்டும், போட்டும். அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்காது. அதே போல் நீங்களும் போய் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அதே தான். புரியுதா? தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம். எதிரிகள் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். வழக்குகள் ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கழுத்திலிருந்து தலையில் உள்ள உறுப்புகள், கண்ணு, காது, மூக்கு, வாய், பற்கள் கவனம். கும்பராசிக்காரர்களுக்கு சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். மனம் விட்டு பேசுங்கள். அவர்களுக்கு நீங்கள் தானே இருக்கிறீர்கள், எல்லாம் செய்து கொடுக்க. செய்துட்டு கத்துறது எந்த விதத்தில் நியாயம்? தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கோபதாபம் வேண்டாம். புதிய விஷயங்கள் அனுகூலத்தை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் அனுகூலம் காணப்பட்டாலும் வாக்குஸ்தானத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கோளர் பதிகத்தை விடாமல் இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர். சிவனை பிடித்து கொள்வது விசேஷம். நரசிம்மரை பிடித்துக்குங்க, சிவனையும் பிடிச்சிக்குங்க. ஏன்னா கோளர் பதிகம் தான் உங்களை காப்பாற்றும். கோல்டான ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க. தேகாரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அது சளியால் வந்தால் பெரிய தொந்தரவு வரும். மற்றபடி உத்தியோகம், தொழில், வியாபாரம், நன்மைகள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இருப்பது அனுகூலங்கள் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதத்தை ஏற்படும். பழைய பகைகளெல்லாம் சமத்தாக பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும்.
அலர்ஜி, ஒவ்வாமை விஷயத்தில் அதிக கவனம். இதெல்லாம் எப்போ வேணுமோ வரும். சனி வக்கரமாகி இருப்பதனால் சோம்பல் அதிகமாகும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரும். பொறுமையாக இருந்து உடற்பயிற்சி செய்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்து உங்கள் வேலைகளை பார்த்தால் நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். லாபம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். டக்கு டக்குன்னு நினைத்த காரியங்கள் கைகூடும். சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் கைகூடும். லாபம் வரும். பணம் வரும். முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிலம் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, வண்டி சம்மந்தப்பட்ட, ஷேர் சம்மந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். அந்த இடத்தில் நீங்களாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. தொழிலில் இருந்த சிக்கல் தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும். செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். வண்டி வாகனங்கள் குழப்பத்தில்லாமல் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி அதில் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். குடும்பம் சந்தோஷமாகும். அந்த சந்தோஷத்தை பார்த்து ஆனந்தம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்கு. தாகாரோக்கியத்தில் மட்டும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், மன அழுத்தம், ஏதாவது யோசிச்சுக்கினே இருப்பீங்க. இவங்க இப்படி நினைப்பாங்களா, அவங்க அப்படி நினச்சிட்டு போட்டோம் சாமி. நமக்கு யார் உதவி செஞ்சாங்களோ அவங்கள நினச்சிட்டு வாழுங்க. அவங்கள மறந்துடுவீங்க. சம்மந்தமே இல்லாதவங்கெல்லாம் அப்படி நினைப்பாங்களா, இப்படி நினைப்பாங்களா நினச்சிட்டு இருப்பீங்க. ராகு இருக்கிறனால அப்படி தான் யோசனை பண்ணுவீங்க. துணை அல்லது துணைவியாருடைய வீடு, கடன், அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், வாகனத்தில் சிறிது கவனம், லாபம் ஏற்படும். புதிய முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய அமைப்பு. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 24/6/2024 முதல் 30/6/2024 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.